நம்மள்ல மனக்கவலை நெறைய பேருக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னா, மத்தவங்களோட கருத்த நம்ம கேட்கறதுனால தான். மத்தவங்களோட கருத்துன்னு நீங்க சொல்றப்ப, மத்தவங்க யாருக்கோ ஒரு மெசேஜ் குடுத்துருப்பாங்க. அந்த மெசேஜ நம்ம பார்த்துட்டு, இந்த மெசேஜ் நமக்காக தான் வச்சிருப்பாங்க. இந்த மெசேஜ் நமக்காக தான் சொல்லியிருக்காங்கங்கிற ஒரு பெரிய மனக்கவலை வரும். அத மைண்ட்ல போடுறப்ப நமக்கு டிப்ரஷன்ங்கிறது அதிகமாகும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறுகதை மத்தவங்க நம்மள காயப்படுத்தினாலோ, இல்ல நமக்காக தான் அந்த மெசேஜ வச்சுட்டாங்க அப்படின்னு நெனச்சாலோ, அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரணே. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். எப்போதும் புத்தரும் அவருடைய சீடர்களுமே ஊர் ஊராக போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப புத்தரும் அவருடைய சீடர்களும் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊர் மக்கள் புத்தர் வராரு அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே இந்த ஊர் மக்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி இருக்கிறப்ப புத்தரை வரவேற்கிறதுக்காக மக்கள் மலர்கள், இனிப்பு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க புத்தர் வரத்துக்காக. புத்தரும் அந்த ஊருக்கு போகிறாரு. ஊர் மக்களை சந்திக்கிறப்ப அந்த மக்கள் புத்தருடைய முகத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா புத்தருடைய முகத்தில் அமைதியானது அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கு. அந்த அமைதி ஒளி வீச தொடங்குது. இதை பார்த்தோன்னே மக்கள் தங்கள்லேயும் அறியாமல் புத்தருடைய காலில் போய் விழுந்து ஆசி வாங்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப புத்தர் எதையுமே பொருட்படுத்தலை. இதை எல்லாத்தையுமே புத்தர் கூட உள்ள சீடர்கள் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ புத்தரும் அவருடைய சீடர்களும் அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஓய்வெடுக்க தொடங்குறாங்க. ஓய்வெடுக்க தொடங்கின பிறகு இன்னொரு ஊருக்கு புறப்பட தயாராகிறாங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அந்த இன்னொரு ஊருக்கு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, முதல்ல கட்டச்ச ஊருக்கு போனாங்கள்ல அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. இங்கே புத்தரை கண்டோனையே எல்லாரும் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. இப்படி திட்டுறப்ப புத்தர் கூட வந்த சீடர்களுக்கு ஒன்றுமே புரியல. திட்டுறது மட்டும் இல்லைங்க, புத்தர் ஆனால் அதையுமே பொருட்படுத்தாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்ப சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கையில் என்ன கிடச்சதோ அதை எடுத்து புத்தருடைய மேலே போடுறாங்க. அழுகிய பொருட்கள் நிறையா புத்தருடைய மேலில் உழுது. இப்படி இருக்கிறப்ப சீடர்கள் ஒன்றுமே சொல்ல முடியல. இதையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் புத்தர்கிட்ட ஒரு சீடர் கேட்குறாரு, ஐயா, முதல்ல நம்ம ஒரு ஊருக்கு போனோம், அப்படி ஒரு வரவேற்பு. ஆனால் இந்த ஊருக்கு நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன், இந்த ஊருக்கு நீங்கள் வரவேணாம். ஏன்னா இந்த ஊர் மக்கள் சரியில்லை. இந்த ஊர் மக்கள் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுவாங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் கேட்கல. இந்த ஊருக்கு நீங்கள் வரணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த சீடர் புத்தர்கிட்ட கேட்குறப்ப புத்தர் சொல்கிறாரு, இந்த ஊர் மக்களுக்கு தான் நான் சேவை செய்ய போகிறேன் அப்படிங்கிறது. உடனே அங்கே உள்ள சீடரில் இன்னொரு சீடர் புத்தர்கிட்ட கேட்குறாரு, குருவே, காலையில் நம்ம ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊரில் மக்கள் நம்மளை அப்படி ஒரு மகிழ்ச்சியாக வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லை, இனிப்புகளும் சரி நமக்கு அன்பை வாரி வாரி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ உள்ள ஊருக்கு மட்டும் நீங்கள் எதுக்காக முன்னுரிமை கொடுக்குறீங்க? இந்த ஊர் மக்கள் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டுமா? நம்ம வழி காட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை புத்தர்கிட்ட முன் வைக்கிறாரு. இப்போ புத்தர் சிறிய புன்னகையோட பதிலளிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருன்னா, காலையில் நம்ம ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே அன்பை வாரி வாரி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இனிப்பாகட்டும், நமக்கு மலர்களாகட்டும் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. நான் எதையுமே பொருட்படுத்தலை. நான் அங்கேயே தான் அதை விட்டுட்டு வந்தேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஊர் மக்கள் எனக்கு கொடுத்த கெட்ட வார்த்தையாகட்டும், அவமானங்களாகட்டும், இல்லை எனக்கு கொடுத்த அந்த அழுகிய பொருட்களால் அடியாகட்டும், எதையுமே நான் வாங்கலை. இதையுமே நான் பொருட்படுத்தலை. இங்கேயே விட்டுட்டு தான் நான் இன்னொரு ஊருக்கும் நான் போகிறேன். என்னால் முடிஞ்ச உபதேசத்தை மட்டும் நான் கூடுமான அளவு இந்த மக்களை நல்வழிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க, அதை நமக்குன்னு எடுத்துப்போம். நமக்கே சொல்லியிருந்தா கூட இந்த கதையில் நம்ம பார்த்த மாதிரி நம்ம புத்தர் எப்படி விட்டுட்டு வந்தாரோ அதே மாதிரி அது நமக்கு சொல்லலை அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி செல்லணுங்க. அப்போதைக்கு நம்ம நகர்த்தி செல்லும்போது நமக்கு மன பக்குவமானதும் கிடைக்கும், மன நிம்மதியானதும் கிடைக்குங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டு இதே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்
லைஃபாக ஆகிடும். இப்போ இந்த கதையில் பார்த்த மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது வந்து ஒரு ஃபேஷன் ஆகிட்டு. ஸ்டேட்டஸுங்கிறப்ப யாரையாவது குறிப்பிட்டு வைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா யாரையாவது புண்படுத்தணுங்கிற நோக்கத்தில் வந்து வைக்கிறாங்க. சில நபர் என்ன பண்ணுறாங்கன்னா அது நமக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம், சில நபர் வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த கதையில் பார்த்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டோன்னா நமக்கு வந்து மைண்டானது வந்து அங்கே நல்லா இருக்குங்க. இல்லை நமக்குன்னு அதை எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து நமக்கு மைண்ட் வந்து பாதிப்படைகிறது மட்டும் இல்லாமல் இங்கே பழி வாங்கணுங்கிற உணர்வும் நமக்குள்ளே வந்து விதைக்கப்படுது. அப்படி இருக்கிறப்ப பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி வந்து நமக்கு அதிகமாகும். இப்படி பழி வாங்கணுங்கிறப்ப நமக்கு நிம்மதிங்கிறது இங்கே வந்து காணாமல் போயிடும். ஒருத்தவங்களை பழி வாங்கிறது வந்து நல்லதா கெட்டதா? உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அது வந்து நல்லது இல்லைங்க. ஏன்னா பழி வாங்கணும்னு நம்ம நினச்சிட்டோன்னா நமக்கு வந்து இந்த நபர் இல்லாமல் அடுத்தவங்க கிட்டேயும் வந்து ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்துட்டால் அவங்களையும் பழி வாங்கணுங்கிற நோக்கம் வந்து வரும். அதனால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்துட்டால் கூட அதை வந்து அப்படியே விட்டுட்டு இந்த கதையில் பார்க்குற மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்த்தி செல்வது தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் அமைதியை நிச்சயம் தேடித்தரும். அமைதி நம்ம வாழ்க்கையில் வேணும்னா யாரோ எதுக்கோ ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நமக்குன்னு எடுத்துக்காமல் இந்த கதையில் சொல்கிற மாதிரி புத்தர் சொல்கிற மாதிரி நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி செல்லணுங்க. இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சேனலையும் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.